எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜோபின் ஜேக்கப், ஒலிவ் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். இன்று நான் உங்களுடன் விவாதிக்க போகும் விஷயம் நடுவேதனை பற்றியது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மை சுற்றியுள்ளவர்களும் அல்லது நம்முடைய குடும்பத்திலேயும் பலர் சிரமப்படுகிற ஒரு பிரச்சனை தான் நடுவேதனை அல்லது பேக் பெயின் என்று சொல்லப்படுவது. நமக்கு தெரியும், நமக்கு நடுவேதனை அல்லது ஏதாவது சிரமம் வந்துவிட்டால் இப்போது பார்க்கும் வழக்கம் என்னவென்றால், முதல்ல எதுவும் இல்லை என்றால் ஒரு ஓர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரிடம் போவோம், இல்லை என்றால் ஃபிசியோதெரப்பி சென்டருக்கு போவோம், இல்லை என்றால் ஆயுர்வேதா சென்டருக்கு போவோம். இல்லை என்றால் எங்காவது அந்த பிடித்து இழுப்பது அல்லது இழுத்து வைப்பது என்று சொல்வது போல பல சென்டர்களில் எங்கேதான் நமக்கு நிம்மதி கிடைக்குமோ அங்கேயே ஓடி போகும் ஒரு பழக்கம் நம்மிடையே காணப்படுகிறது. ஆனால் உண்மையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், முதல்ல நாம் யோசிக்க வேண்டும். முதுகு வலி அல்லது முதுகில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனே ஓடி போகும் முன் முதுகு வலி என்றால் என்ன என்று பல நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. முதுகு வலின்னு சொல்வது ஒரு நோய் அல்ல. முதுகு வலி வந்தால் சாதாரணமாக எல்லோரும் பல இடங்களுக்கு எங்கே நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி ஓடி போகும் பழக்கம் நம்மிடையே காணப்படுகிறது. ஆனால் நமக்கு முதுகு வலி வந்தால் நாம் நினைவில் வைக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், முதுகு வலி என்றால் என்ன, ஏன் இது வருகிறது என்பதை நாம் ஒருமுறை புரிந்து கொண்டால் அதை மிகவும் எளிதாக கையாள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ முதுகு வலி என்றால் என்ன என்று கேட்டால், நம்முடைய முதுகின் முதுகு தண்டின் அமைப்பு, அதாவது கசேருக்கள் என்று சொல்வது அல்லது ஸ்பைன் என்று சொல்வது, ஸ்பைன் எலும்புகள், நம்முடைய கழுத்திலிருந்து கீழ் முதுகு வரை உள்ள முதுகுத்தண்டை என்று சொல்வது எல்லாம் ஒவ்வொரு துண்டு துண்டாக எலும்புகள், ஒவ்வொரு பீஸ் எலும்புகளாக இருக்கின்றன. இந்த எலும்புகள் என்று சொல்வது ஒன்றுக்கொன்று நேரடி தொடர்பு இல்லாமல் எல்லாம் தனித்தனி துண்டு துண்டா எலும்புகளாக இருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் தங்களது இடங்களில் நிலைத்திருக்க காரணம் அங்குள்ள தசைகள் தான். அவை இதை தங்களது இடங்களில் நிலைத்திருக்க செய்கின்றன. அப்போது ஒரு நபருக்கு டிஸ்க் பல்ஜ், இல்லையெனில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இல்லையெனில் டிஸ்க் ஹெர்னியேஷன், இல்லையெனில் இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க், இப்படி சொல்வது ஐவிடிபி என்று அழைக்கப்படுவது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் முதுகு வலி காரணமாக ஏற்படுவது நமக்கு பார்க்க முடியும். இவையெல்லாம் ஏற்படுவது இந்த எலும்புகளின் நிலை அல்லது எலும்புகளுக்கிடையிலான இடம் மாறுவது அல்லது நிலை மாறுவது போன்ற பிரச்சனைகளால தான் இந்த முதுகு வலி வருகிறது. அப்போ இந்த முதுகு வலி ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால், இரண்டு எலும்புகளுக்கு இடையிலான இடைவெளி குறையும் போது அல்லது அதிகரிக்கும் போது இப்படியான ஏதாவது நிகழும் போது தான் அவர்களுக்கு முதுகு வலி அல்லது சிரமம் ஏற்படுகிறது. அப்போ நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இது உண்மையில் ஒரு கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனை தான். நமக்கு ஒரு மனிதனுக்கு இரண்டு வகையான பிரச்சனைகள் இருக்க முடியும். ஒன்று கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனை, ரெண்டு செயல்பாட்டு பிரச்சனை. செயல்பாட்டு பிரச்சனைனா நமக்கு வாயுக்களின் கோளாறு இருக்கலாம், இரத்த அழுத்தம் இருக்கலாம், நீரிழிவு இருக்கலாம். இப்படியான எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம் மூலம் மருந்து எடுத்துக்கொண்டு இதை சரி செய்ய முடியும். இது எளிது, எந்த சிரமமும் இல்லை. ஆனால் கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைன்னா அதற்கு உண்மையில் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஏனெனில் அதற்கு நாம் மூலம் மருந்து எடுத்தாலும் எந்த பயனும் இல்லை. ஏனெனில் கட்டமைப்பு பிரச்சனையின் சிறப்பு என்பது வடிவத்தில் ஏற்படும் மாற்றம்தான். அப்போ என்ன வடிவத்தில் மாற்றம் வரும்னு கேட்டால், உதாரணமாக நான் என் கை ஒன்று முறிஞ்சிச்சு, இல்லை எனில் கீழே விழுந்து என் கை ஒன்று திரும்பி போச்சு, மூட்டை இடம் மாறி போச்சு. அதற்கு நான் வாயிலிருந்து மருந்து எடுத்தாலும் அதற்கு எந்த தீர்வும் கிடையாது. இந்த பிரச்சனைக்கு வாயிலிருந்து மருந்து எடுத்துக்கொள்வது தான் தீர்வு கிடையாது. அதற்கு பதிலாக இதை சரியாக வைத்து கட்டி முறையாக அசையாமல் வைத்து அதை சரி செய்வது தான் இதற்கான தீர்வு என்று சொல்கிறோம். அதே மாதிரி என் கை முறிஞ்சிட்டது, கை முறிந்த பிறகு அதற்கு நான் வாயிலிருந்து மருந்து எடுத்துக்கொள்வது தான் தீர்வு இல்லை என்று சொல்கிறோம். அதை சரியாக வச்சு நிலப்படுத்தி கட்டி வைக்கிறாண்டோம். இதுதான் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்னு சொல்கிறா. அதே மாதிரி தான் நம்முடைய டிஸ்க்கு அல்லது முதுகுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் ஆகும். அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்க்கு நாம் வாயிலாக மருந்தெடுத்தாலும் அதை ஒருபோதும் மாற்ற முடியாது. ஆனால் நம்முடைய நாட்டில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒன்று என்னவென்றால், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் முதுகு வலி என்ற ஒரு நோயாளி சென்றால் அவர்களுக்கு மருந்து கொடுத்து அனுப்பும் ஒரு பழக்கம் உள்ளது. ஆனால் நாம் நினைவில் வைக்க வேண்டிய ஒன்று, இது மருந்து எடுத்தால் குணமாகும் ஒரு நோய் அல்ல. இதற்கு நீங்கள் ₹1 மருந்து கூட உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முதுகு வலி அல்லது ஏதாவது பிரச்சனை இருந்தால் முதல்ல அதை டயக்னோஸ் செய்ய வேணும். இந்த பிரச்சனை ஏன் வருகிறது என்று, என் டிஸ்கில் பிரச்சனை இருக்கிறதா, என் நரம்புகளில் ஏதாவது கம்ப்ரெஷன் வந்திருக்கிறதா, ஸ்பைனல் கார்ட் ஜாம் ஆகி இருக்கிறதா, இப்படி பல பிரச்சனைகள் உள்ளதா என்பதை முதலில் நாம் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான தீர்வை தான் நாம் செய்ய வேண்டும். அந்த தீர்வை செய்தாதான் தானாகவே நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும்.
இப்போ ஒரு உதாரணம், டிஸ்க் பொதுவாக காணப்படும் ஒரு பிரச்சனை தான் டிஸ்க் பிரச்சனை. டிஸ்க் பல்ஜ் ஆகுதல் அல்லது டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகுதல் அல்லது டிஸ்க் ஹெர்னியேஷன் ஏற்படுதல், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் முக்கியமாக காணப்படும் பிரச்சனைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ முதுகில் வரும் இந்த பிரச்சனையால அந்த நபருக்கு கடுமையான முதுகு வலி வரும். அதே மாதிரி அவர்களுடைய நரவுகள் ஜாம் ஆகி காலுக்கு பரவும் வகை வலி, உணர்விழப்பு, காலில் பலவீனம், இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வரும். அவர்களுக்கு நடக்கக்கூட முடியாத பிரச்சனைகள் ஏற்படும். இப்படிப்பட்ட கேஸுகள் வந்த பிறகு நாம மாடர்ன் அறிவியலுக்கு போனால் இதற்கு அறுவை சிகிச்சை தான் உள்ளது. மைக்ரோ டிஸ்கெக்டமி மாதிரியான அறுவை சிகிச்சை அவர்கள் செய்கிறார்கள். இந்த அறுவை சிகிச்சை செய்யும் போதும் என்ன பிரச்சனை என்றால், அவர்களுக்கு உடனடி வலி குறைவு கிடைக்கும் என்பதை தவிர அந்த காலில் இருக்கும் உணர்விழப்பு அல்லது மற்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடையாது. சுருக்கமாக சொன்னால், அறுவை சிகிச்சை செய்தாலும் அவர்களுக்கு முழுமையான மீட்பு அதிலிருந்து கிடைக்காது. ஆயுர்வேதத்தில் இதற்கு என்ன செய்யலாம்னு கேட்டால், பழைய காலங்களில் இதற்கு செய்து கொண்டிருந்தது ட்ராக்ஷன் ஆகும். அல்லது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய முன்னோர்கள் மணல் கிழி வைத்து கட்டில் மீது எடை கட்டி படுத்துவார்கள். இதை செய்யும்போது எலும்பு அருகில் சென்று எலும்புக்கு இடைவெளி வரும். இடைவெளி வந்தால் தான் தானாகவே டிஸ்கின் பல்ஜ் மீண்டும் சரியாகும். பல்ஜான டிஸ்க் தானாகவே மீண்டும் உள்ளே செல்லும். நம்முடைய பிரச்சனைகள் தீரும். நர்விங் கம்ப்ரெஷன் இருந்தால் அதுவும் விடுவிக்கப்படும். டிஸ்கில் பல்ஜ் இருந்தால் அதுவும் மீண்டும் சரியாகும். அப்போது நம்முடைய அலைன்மெண்ட்டை திருத்த ட்ராக்ஷன் முறையே போதுமானது. முன்பு அதைத்தான் செய்து வந்தார்கள். ஆனால் அப்போது இருந்த சிரமம் என்னவென்றால், சுமார் 3 மாதம் மணல் பையில் கட்டி படுத்திருக்க வேண்டியது. ஆனால் இன்று நமக்கு அதற்காக மேம்பட்ட இயந்திரங்கள் மற்றும் வசதிகள் வந்துவிட்டன. இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி நமக்கு என்ன செய்ய முடியும்? இதனால் சிகிச்சையை வேகமாக செய்ய முடியும். அப்போது இந்த ட்ராக்ஷன் மூலம் நம்மால் எலும்புகளின் அலைன்மெண்ட்டை திருத்தி நம்முடைய எலும்புகளின் நிலையை சரியாக்க முடியும். அதோடு சேர்த்து இங்கே நாமும் போன் அலைன்மெண்ட் என்று சொல்லப்படும் செயல்முறையையும் செய்கிறோம். இந்த போன் அலைன்மெண்ட் செய்யும்போது எலும்புகளின் நிலையை சரியாக்கி அவற்றை இயல்பான இடத்திற்கு கொண்டு வரவும், அந்த திருத்தத்தின் மூலம் டிஸ்கின் பிரச்சனை, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அல்லது வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும், நர்வ் கம்ப்ரெஷன் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்ய நமக்கு முடியும். இப்படி செய்யும்போது இந்த ஸ்பைனோட அலைன்மெண்ட்டை திருத்த முடியும். ஒருவேளை நாமும் யோசிக்கலாம், இது ஃபிசியோதெரப்பிலையும் செய்யவில்லையா? மிகவும் சரிதான். இதை ஃபிசியோதெரப்பிலையும் நமக்கு அலைன்மெண்ட் கரெக்ஷன் செய்ய முடியும். ஆனால் இதற்கு வரும் ஒரு ட்ராபேக் என்று சொல்வது, இதற்கு மீண்டும் மீண்டும் ஏற்படும் வாய்ப்பு அதிகம்தான். இப்போ ஒரு உதாரணம், இப்போ நாம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்போ உடனே நல்ல நிம்மதி கிடைத்தது, வலியெல்லாம் மறைஞ்சது. 3 மாதங்கள் கழிந்ததும் அந்த நபருக்கு மீண்டும் முதுகு வலி வருகிறது. இதுதான் நம்ம ஊரில் பொதுவாக காணப்படும் ஒரு விஷயம் என்று சொல்வது. அதற்கான காரணம் என்னென்று கேட்டால், நாம் அலைன்மெண்ட் கரெக்ஷன் செய்து சரி செய்தால் மட்டும் போதாது, அங்குள்ள தசைகளையும் கூட நம்மால் பலப்படுத்த வேண்டும். மசில்களை பலப்படுத்துவதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இந்த எலும்புகளை எல்லாம் தங்களிடத்தில் நிலைத்திருக்க வைக்கும் சக்தி அங்குள்ள தசைகள் தான். அப்போது நாம் எலும்பு நகர்ந்து விட்டது என்று சொல்வதற்கு பின்னால் நாம் மறைமுகமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. அதாவது அங்குள்ள தசைகள் பலவீனமாகிவிட்டன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் தசைகள் பலவீனமாகிவிட்டன என்று நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை நம்முடைய அடிபடுதல், முட்டுதல், விழுந்து விடுதல், நம்முடைய வாழ்க்கை முறை எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அது நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை அந்த பகுதியில் உள்ள தசைகள் பலவீனமாகிவிட்டன. தசைகள் பலவீனமாகியதால தான் நம்முடைய எலும்பின் நிலை மாறிவிட்டது. இப்போது நாம் எலும்பு சீரமைப்பு அல்லது முதுகெலும்பு சீரமைப்பு திருத்தம் செய்யும் போது எலும்புகளின் நிலை சரியாகும். ஆனால் நாம் என்ன செய்யவில்லை? அந்த இடத்தில் உள்ள தசைகளை பலப்படுத்தவில்லை. அதனால தான் இது நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய உட்காரும் விதி, நடக்கும் விதி, படுக்கும் விதியின் ஒரு பகுதியாக இது மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது. அதனால தான் இதற்கு நாம் ஆயுர்வேத சிகிச்சையை தேர்வு செய்கிறோம். ஆயுர்வேத சிகிச்சை மூலம் செய்யப்படும் விஷயம் என்னவென்றால், ஆயுர்வேத சிகிச்சை இதற்கு செய்யும்போது என்ன நடக்கிறது என்று கேட்டால், நம்முடைய உடலில் உள்ள தசைகள், இணைப்புகள், மூட்டுகள் இவையெல்லாம் தளர்வாகும். அதனால தான் பழையவர்கள் சொல்லுவது, ஆயுர்வேத சிகிச்சை செய்யும்போது உடல் தளர்வாகும், ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்வது. அதற்காக தான் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய உடலில் உள்ள ஆரோக்கியமான தசைகளும் பலவீனமான தசைகளும் எல்லாம் ஒரே மாதிரியாக தளர்வாகும். அதற்கு பிறகுதான் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் செயல்முறை நடக்கும். இந்த மீள்நிலை பெறும் செயல்முறையில் ஆரோக்கியமான தசையும் பலவீனமான தசையும் இரண்டும் ஒரே மாதிரியாக ஆரோக்கியமாக மீண்டும் பலம் பெறும். இந்த மீண்டும் பலம் பெறும் செயல்முறையில் எலும்புகள் எல்லாம் தானாகவே பழைய நிலைக்கு வந்து நிலைத்துவிடும். உண்மையில் நம்ம ஆயுர்வேத சிகிச்சை செய்யும்போது எலும்புகளை பிடிச்சு தள்ளவோ இழுக்கவோ நகர்த்தவோ தேவையில்லை. ஏன்னா இது நம் உடலில் தானாகவே சரி செய்யும் ஒரு செயல்முறை தான் நடக்கிறது.
இப்போது நாம் ஆயுர்வேத சிகிச்சை செய்யும்போது நம் உடலில் உள்ள எலும்புகள் மற்றும் தசைகள் மீண்டும் பலம் பெறும்போது எலும்புகள் தானாகவே அவற்றின் உண்மையான நிலைக்கு வந்து நிலைத்துவிடும். அப்போ எலும்புகள் எல்லாம் பலம் பெற்று ஒரே வரிசையில் அவற்றின் நிலைக்கு நிலைத்திருக்க நமக்கு முடியும். இதுதான் ஆயுர்வேத சிகிச்சையின் சிறப்புன்னு சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு பின்வலி அல்லது ஒரு டிஸ்க் பிரச்சனை உள்ள ஒருவரை பொறுத்தவரை அந்த நபருக்கு என்ன எப்படி அதை சிகிச்சை செய்யலாம் என்று கேட்டால் அதற்கு ஃபிசியோதெரப்பி அல்லது எலும்பு சீரமைப்பு சிகிச்சை அவசியம்தான். அது மட்டும் போதாது, ஆயுர்வேத சிகிச்சையும் வேணும். இந்த இரண்டையும் செய்தால்தான் அந்த நபரை சரியான முறையில் நாம் அதை திருத்த முடியும். பின்னே வலி காரணமாக ஒருவர் சிரமப்படுகிறார் என்றால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதற்கு நீங்கள் ஒரு மாத்திரை மருந்து உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது மருந்து குடித்து தீர்க்க வேண்டிய நோய் அல்ல. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இது எங்காவது சென்று கண்மூடி நீங்கள் அதை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒன்று அல்ல. அதற்கான காரணம் என்ன என்பதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு சரியான சிகிச்சை செய்ய வேண்டும். நடுவேதனை தான் உங்கள் பிரச்சனை என்றா, அல்லது டிஸ்க் பிரச்சனை அல்லது டிஸ்க் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அதை சரியாக நிர்வகித்து அதற்கான சரியான சிகிச்சை ஃபிசியோ எலும்பு அலைன்மெண்ட் திருத்தம் செய்ய வேண்டும். அதேபோல் அதற்கான தசை பலப்படுத்தும் ஆயுர்வேத சிகிச்சையும் செய்ய வேண்டும். இவை எல்லாம் செய்து அதை சரியாக திருத்தினால் மட்டுமே இதை முழுமையாக நீங்கள் மாற்றி எடுக்க முடியும்.